என்ன பேசுகிறாய் வைரமுத்தா? பாகநேரி பசுவோடு பட்டமங்கலம் காளை சேருவதை கூட ஏற்றுக்கொள்ளாதவன் நான். பாகநேரியிலிருந்து ஒரு ஸ்தபதி வந்து நான் கட்டும் நினைவு மண்டபத்தில் பணியாற்ற நான் அனுமதிப்பேனா? அப்படி அந்த ஸ்தபதி வந்துதான் பூலித்தேவர் சிலையை செய்ய முடியும் என்றால் அப்படி ஒரு சிலையே எனக்கு அவசியமில்லை. அண்ணா, மீண்டும் அதை பற்றி பேச எதுவும் இல்லை. பட்டமங்கலத்தாருக்கு வணக்கம். வாருங்கள் சிறுகுடி நாட்டாரே, வாருங்கள் மேல நாட்டாரே. ஏன் இங்கேயே நின்று விட்டீர்கள்? உள்ளே வர வேண்டியதுதானே? அதற்கில்லை, உங்களுக்குள் ஏதோ விவாதம் நடந்தது போல் தெரிந்தது. ஆகையால் தான் தயங்கி நின்று விட்டோம். இது எங்களுக்குள் நடக்கும் அன்றாட பிரச்சனை. விவாதங்களே இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுவையே இருக்காதல்லவா? ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். இணை பிரியாத நண்பர்களான நீங்கள் இருவரும் சேர்ந்து வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. அடடா, நாங்கள் சொல்ல வருவதற்கு முன்பே அதை பற்றி புரிந்து கொண்டு விட்டீர்களே. வராதவர்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது அதிசயமா என்ன? வாருங்கள், அமர்ந்து பேசலாம். சொல்லுங்கள். இன்று நம்முடைய தமிழகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பது தங்களுக்கே தெரியும். ஆங்கிலேயன் ஒவ்வொரு நாட்டையும் கபலீகரம் செய்து கொண்டு நம் நாட்டையும் விழுங்க நேரம் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனை எதிர்த்து நடக்கும் போராட்டத்தில் அம்பலக்காரர்கள் அத்தனை பேரும் இணைந்து நிற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சில பேர் நாம் நமது நாடுகளுக்கு என்று மட்டும் உரிமை கொண்டாடுபவர்களாக இருக்கக்கூடாது, மேலும் சில நாடுகளையும் தங்களுக்கு உரிமையாக்கிக் கொண்டு கோட்டங்களுக்கு தலைவனாகிவிட வேண்டும், அம்பலக்காரன் என்ற நிலையிலிருந்து உயர்ந்து பாளையக்காரராக வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நமது ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கும் செயல் என்று தெரிந்தும் தாங்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அத்தோடு இதை ஏன் என்னிடத்தில் சொல்கிறீர்கள்? இதை பற்றி பேசி தீர்வு காண்பதற்காக வாளுக்கு வேலியை தலைவனாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களே, அவரிடம் பேசுங்கள். நான் ஒன்றும் கோட்டங்களுக்கு தலைவனாக வேண்டும் என்று முயற்சிக்கவில்லையே. அதனால் அதை பற்றி நீங்கள் என்னிடம் பேச வேண்டிய அவசியமில்லை. வாளுக்கு வேலி அவர்களை எல்லாம் சந்தித்து பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். இருந்தாலும் மேல நாட்டாரே, பேசாமல் இருங்கள். அவர்தான் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாரே, பிறகு எதற்கு தொடங்குகிறீர்கள்? அதைவிட முக்கியமான விஷயத்தை இனிமேல் தான் நாம் பேச வேண்டும். அதற்காகத்தானே நாம் இங்கு வந்திருக்கிறோம். ஆமாம் ஆமாம், நீங்கள் அதை பற்றி பேசுங்கள். பட்டமங்கலத்தாரே, கோபால நாயக்கர் ஓர் அரிய சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார். வெள்ளையர் துப்பாக்கியை ஏந்தி நிற்கும் போது நாம் வாளையும் ஈட்டியையும் ஏந்தி நின்றால் போதாது, நம் கையிலும் துப்பாக்கி இருக்க வேண்டும் என்று அதை செய்யும் பயிற்சியையும் கண்டுபிடித்து விட்டார். நானும் அதை பற்றி அறிவேன் இளவழகனாரே. நாட்டின் விடுதலைக்காக நடக்கும் முயற்சிகளை நான் அறிந்து கொள்ளாமல் இருப்பேனா? இப்படி ஒன்றை கண்டுபிடித்ததின் மூலம் நமது போராட்டத்திற்கு புதிய வலிமையை தந்துவிட்டார் கோபால நாயக்கர். அவரால் துப்பாக்கியை கண்டுபிடிக்க முடியும் என்பதை கண்டறிந்து கோபால நாயக்கரை அப்படி செய்ய வைத்ததே பாகநேரி அம்பலக்காரர் தான் என்பது தங்களுக்கு தெரியுமா? போதும். நீங்கள் என்ன என்னிடம் கோபால நாயக்கரை பற்றி பேச வந்திருக்கிறீர்களா, அல்லது வாளுக்கு வேலியின் புகழ்பாட வந்திருக்கிறீர்களா? அடடா, நீர் சற்று நேரம் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருக்க மாட்டீரா? சரி, நான் பேசவில்லை, தாங்களே பேசிக் கொள்ளுங்கள். பட்டமங்கலத்தாரே, இப்போது கோபால நாயக்கர் மருதுபாண்டியர்களின் ஆலோசனைப்படி ஆங்காங்கே சில ஆயுத சாலைகளை உருவாக்கி நிறைய ஆயுதங்கள் உற்பத்தி செய்யும் வழியை கற்றுக் கொடுப்பதோடு அதை பயன்படுத்தும் முறையை பற்றியும் நம் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க விரும்புகிறார். இது மிகவும் நல்ல யோசனை. எதிரியின் மார்புக்கு குறிவைத்து கட்டாரியை வீசும் நம் வீரர்களுக்கு துப்பாக்கியை கையில் ஏந்தி சுடுவது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. அதை அவர்கள் எளிதாக செய்து விடுவார்கள். அதுவும் கோபால நாயக்கரே நின்று பயிற்சி அளிக்கிறார் என்றால் வெகு விரைவில் கற்றுக்கொள்வார்கள். அதேதான், அதை பற்றி பேசத்தான் கோபால நாயக்கர் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அம்பலக்காரர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வாளுக்கு வேலி முதலாக
நாங்களும் மற்றும் உள்ள அம்பலக்காரர்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ளப் போகிறோம். அவசியம் நீங்களும் வர வேண்டும். அதற்கு அழைப்பதற்காகவே நாங்கள் இருவரும் வந்தோம். நீங்களும் மற்ற அம்பலக்காரர்களும் வரும்போது நானும் வருவதில் எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் என்ன? வாளுக்கு வேலி அங்கு பிரதானமாக அமர்ந்திருப்பானே, கோட்ட பிரச்சனையை தீர்த்து வைக்கும் தலைவன் என்று அவனை முன்னிலைப்படுத்துவார்களே, அங்கு நான் வருவது சரியாக இருக்குமா? அதை நீங்கள் பெரிதாக பார்க்காதீர்கள். ஆயுதச்சாலை பிரச்சனைக்காகத்தான் கோபால நாயக்கர் உங்களோடெல்லாம் கலந்து ஆலோசிக்க விரும்புகிறார். அதிலும் சிக்கல் இருக்கிறது. நானும் வாளுக்கு வேலியும் சேர்ந்து ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டு அதில் நான் பொறுப்பெடுத்துக் கொண்டு செய்த செயல் சரியாக நடக்கவில்லை. அதனால் ஏற்பட்ட மனப்புழுக்கம் இன்னும் தீரவில்லை. அதற்குள் மற்றொரு பிரச்சனை தேவையா என்று தான் யோசிக்கிறேன். அண்ணா, அது வேறு இது வேறு. அது நீங்களும் பாகநெறியாரும் மட்டும் பங்கெடுத்துக் கொண்ட பிரச்சனை. ஆனால் இது அம்பலக்காரர்கள் அனைவருக்கும் பொதுவான ஆலோசனை கூட்டம். நாட்டின் விடுதலைக்காக நடக்கும் போராட்டத்திற்கு நமது பங்கு என்ன என்பதை தீர்மானிக்கும் கூட்டம். இதில் நீங்கள் அவசியம் கலந்து கொள்ளத்தான் வேண்டும். சிறுகுடியாரே, என் அண்ணன் அவசியம் வருவார் என்று கோபால நாயக்கரிடம் தெரிவித்து விடுங்கள். என் அண்ணனை அழைத்துக் கொண்டு நானும் வந்து விடுகிறேன். எங்களுக்கு அது போதும். நாங்கள் சென்று வருகிறோம். சிறுகுடியாரே, அதில் ஒரு விஷயம். எந்த விஷயமானாலும் நமக்குள் பேசிக் கொள்ளலாம். பாருங்கள். வைரமுத்தா, ஏன் இப்படி வாக்கு கொடுத்தாய்? நீ மிகவும் அவசரப்பட்டு விட்டாய். அவசரம் மட்டுமல்ல அண்ணா, அவசியமும் கூட. நாட்டின் விடுதலையை பற்றி பேசும் ஒரு கூட்டத்திற்கு நாம் போகாமல் இருக்கலாமா? பாகநேரியிடம் தங்களுக்குள்ள தனிப்பட்ட வஞ்சத்தை பொது காரியத்தில் காண்பித்துக் கொள்ளலாமா? இப்போதும் சொல்கிறேன் அண்ணா, அன்று ஒரு தவறு நடந்தது என்றால் அதற்கு காரணம் நீங்கள் அல்ல, உரங்காப்புலி மாமாதான். அவரை இணைத்துக் கொண்டு நீங்கள் எது செய்தாலும் அது தவறாகத்தான் முடியும். அவர் நம்பத்தகாதவர் என்று நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லை. காலம்தான் அதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஆனால் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது அம்பலக்காரர்கள் சம்பந்தப்பட்டது. இதற்கு உரங்காப்புலி மாமா வர தேவையில்லை. நீங்களும் நானும் தான் செல்ல வேண்டும். நிச்சயம் நாம் அந்த கூட்டத்திற்கு செல்கிறோம். தயவு செய்து இதை மறுக்காதீர்கள். மிஸ்டர் வெள்ளையர், நீர் ஒருவர்தான் இங்கு இருப்பவர்களில் எங்களை பற்றி நன்றாக புரிந்து கொண்டவர். இருந்தாலும் உம்மை பற்றி எனக்கு ஒரு குறை. குறையா? என்னிடமா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், முடிந்தால் மாற்றிக்கொள்கிறேன். உரங்காப்புலியையும் ஜம்புலிங்கத்தையும் போல நீர் முழுக்க முழுக்க பிரிட்டிஷாருக்கு விசுவாசியாக மாறவில்லையே. எங்கும் இருக்கிறீர், அம்பலக்காரர்களுடனும் இருக்கிறீரே. கர்னல், அதனால்தான் என்னை யாரும் துரோகி என்று சொல்வதில்லை. நான் எல்லோருக்கும் பொதுவானவன். யாருடைய ரகசியத்தையும் யாரிடமும் சொல்ல மாட்டேன். யாரிடமும் யாரையும் காட்டிக் கொடுக்க மாட்டேன். அவரவர்க்கு என்னால் முடிந்த ஆலோசனைகளை சொல்வேன். அதை ஏற்பதும் ஏற்காததும் அவரவர் விருப்பம் என்று விலகிவிடுவேன். அது எனக்கு நன்றாக தெரியும் வெள்ளையரே. அதனால்தான் எப்போதும் உம்மை வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன். எதை பற்றி பேசும்போதும் நீர் இருப்பதை இயல்பாக ஏற்றுக்கொள்கிறேன். வெள்ளையரே, உங்களிடம் ஒரு விஷயத்தை பற்றி நான் கேட்க வேண்டும். கேளுங்கள் கர்னல். இந்த கோபால நாயக்கர் எங்களுக்கு ஒரு சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறாரே, அதை பற்றி உமக்கு தெரியுமா? நன்றாக தெரியுமே. எவ்வளவு துணிச்சல் இருந்தால் எங்களுக்கு எதிராக ஆயுதங்கள் தயாரித்து அதை பற்றி பேசுவதற்கு ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருப்பார். ஓஹோ, அது கூட உங்களுக்கு தெரியுமா? வலத்தரையன் அந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று இரு அம்பலக்காரர்கள் பட்டமங்கலத்திற்கு வந்து அழைத்திருக்கிறார்கள் என்றால் உரங்காப்புலி மூலம் அந்த செய்தி எனக்கு வராமல் இருக்குமா? மதுரை நாயக்கரின் கிளை வழிதானே இந்த விழுப்பாச்சி கோபால நாயக்கர். மதுரையில் நடந்தது எல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்களா? எதை பற்றி சொல்கிறீர்கள்? மதுரை நாயக்கரின் வழி வந்தவள் தானே அங்கு கடைசியாக ஆட்சி செய்த ராணி மீனாட்சி. சந்தா சாஹிப்பின் படைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் வேறு வழியின்றி விஷமருந்தி மாண்டாள் ராணி மீனாட்சி.
அதற்கு பிறகு யாரோ பங்காரு நாயக்கர் என்பவர் மராத்தியர்களுடன் சேர்ந்து கொண்டு மகமதியர்களை எதிர்த்து நின்றதால் பங்காரு நாயக்கரும் கொல்லப்பட்டார். அதன் பிறகு மதுரை நாட்டை ஆள்கின்ற நவாப்புகள் எங்கள் கிழக்கிந்திய கம்பெனியுடன் உறவு பூண்டிருப்பவர்கள் தானே? மிஸ்டர் கர்னல், பெயர் மதுரை நாடு என்றாலும் கடைசி காலத்தில் திருச்சிதான் மதுரை நாட்டு நாயக்கர் ஆட்சிக்கு தலைநகராக இருந்தது. அப்போது கூட மதுரைக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. மதுரை மகமதியர் வசமான போதுதான் தலைநகர் திருச்சியில் ராணி மீனாட்சி தற்கொலை செய்து கொண்டார். மகமதியர் ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட அவர்களது நேரடி கவனத்தில் மதுரை அப்போது இல்லை. நவாப்புகளின் கவனத்துக்கு உரியதாக இல்லாததால் நாயக்க மன்னர்களின் அழியாத நினைவு சின்னங்களான மதுரையில் உள்ள மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் விடுதலை வீரர்கள் சிலர் உங்களை எதிர்க்கும் பாசறைகளாக மாற்றிக்கொண்டார்கள். அதை போலத்தான் விழுப்பாட்சி நாயக்கர் சில ஆயுத சாலைகளை உருவாக்க முயற்சிக்கிறார். அதில் அம்பலக்காரர்கள் பலருடன் ரகசிய தொடர்பு கொண்டு ஆங்கிலேய படையை எதிர்க்க மிகப்பெரிய ஆயுதங்களை செய்து வருகிறார். அதற்காக இப்போது நடக்கப் போகும் கூட்டத்தில் பாகனேரி அம்பலக்காரன் வாளுக்கு வேலியும் பட்டமங்கலம் அம்பலக்காரன் வல்லத்தழையினும் கலந்து கொள்ளப் போகிறார்கள். அப்படித்தானே? அதை பற்றி இன்னும் எனக்கு தெளிவாக தெரியவில்லை. ஏன் உண்மையை சொல்ல தயங்குகிறீர்கள் வல்லையரே? இப்போது நடக்கப் போகும் கூட்டத்தில் ஊமைத்துறை, செவத்தையா, ஞானமுத்து, வீழப்பன் தவிர மற்ற அனைவருமே கலந்து கொள்ளப் போகிறார்கள். சிவஞானம், சீராள முத்துரையர், உதயன், கனக சபாபதி, உலகநாத உடையார், உத்தமநாத படையாச்சியார், கடலக்குடி குஞ்சு நாயக்கர், பூபதி நாடார், பூசாரி நாயக்கர், கோமிரெட்டி, பெருமாள் சாமி பிள்ளை, கல்யாணத்தேவர், தோமச்சி முதலியார், எல்லப்ப முதலியார், உதய பெருமாள் கவுண்டர் என பலரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பட்டமங்கலத்தான் சற்று பட்டும் படாமல் இருந்தாலும் வல்லத்தழையன் தம்பி வைரமுத்தன் விடமாட்டான். இத்தனை பேர் பங்கு கொள்ளும் கூட்டத்தில் பாகனேரி அம்பலக்காரன் வாளுக்கு வேலையும் கழுத்த ஆதப்பனும் கலந்து கொள்ளாமலா இருப்பார்கள்? அப்பப்பா, எத்தகைய நினைவாற்றல்! மருது பாண்டியர்க்கு துணை நிற்கும் அத்தனை பேரையும் மனப்பாடம் செய்தது போல் சொல்கிறீர்களே. எங்களுக்கு எதிராக இருப்பவர்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? வெள்ளை ஐயரே, 1799 அக்டோபர் 16ஆம் நாள் அன்றுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாறு புலிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டான். அவன் தம்பி ஊமைத்துறை பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தப்பி ஓடி போயிட்டு கோட்டையை பழி கொடுத்து விட்டு மருது பாண்டியரிடம் சென்று அடைக்கலம் புகுந்தான். ஊமைத்துறையையும் அவனுக்கு பாதுகாப்பு தரும் அந்த மருது பாண்டியர்களையும் அக்னியுவின் படை எதிர்த்தே தீரும். அதில் சிக்கி வாளுக்கு வேலையும் எழிய போகிறானா அல்லது எங்களை அனுசரித்து நடந்து வாழப் போகிறானா? கர்னல், நீங்கள் சற்று பொறுமையாக இருங்கள். வாளுக்கு வேலி உங்கள் வழிக்கு வராதபடி அவ்வப்போது நான் தடுத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அவசரப்பட்டு எதுவும் செய்து விடாதீர்கள். மிஸ்டர் வெள்ளையர், வாளுக்கு வேலியை எங்கள் பாதையில் குறுக்கிடாதபடி நீர் தடுத்து விட்டால் எனக்கு மகிழ்ச்சிதான். உம்மை வரவேற்று போட்டி புகழ தயாராக இருக்கிறேன். அப்படி ஒழுங்குபட்டு வராவிட்டால் இருக்கவே இருக்கிறது பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியில் சிக்குண்டால் ஆங்கிலேயரின் துப்பாக்கி வெடிக்காமலேயே வாளுக்கு வேலியின் கல்லறை கட்டி முடிக்கப்படும். வேண்டாம் கர்னல், வேண்டாம். நீங்கள் இந்த அளவிற்கு கடுமையாக பேச வேண்டாம். நீங்கள் அந்த விஷயத்தை என்னிடம் விட்டுவிடுங்கள். நான் வாளுக்கு வேலியிடம் மட்டுமல்ல, வல்லத்தரையனிடமும் நெருங்கி பழகுபவன். அவர்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. என்னுடைய நண்பர்களாக விளங்கும் அவர்களின் நாடு நாசமாவதை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? நான் அவர்களுக்கு சொல்லி மாற்றி விடுகிறேன். உமது முயற்சி வெற்றி பெறட்டும். வாளுக்கு வேலியும் வல்லத்தழையனும் எங்களை எதிர்க்காதபடி நீர் தடுத்து விட்டால் பிறகு இந்த கோபால நாயக்கரை தீர்த்து கட்டுவது ஒன்றும் எங்களுக்கு பெரிதான விஷயம் அல்ல. மார்க்கை அவன் மல்யுத்த போட்டியில் கடுமையாக தாக்கி வீழ்த்திய போதே அவனை அழித்திருக்க வேண்டும்.
அப்போது அதற்காக எடுத்த முயற்சி தவறிவிட்டதால் இப்போது அவன் கூட்டம் கூட்டி எங்களுக்கு எதிராக ஆயுத சாலைகள் அமைக்கும் அளவிற்கு போய்விட்டான். வாளுக்கு வேலி ஒருவனை நீர் விலக்கி வைத்தால் போதும், கோபால நாயக்கரை மிக எளிதாக நான் பழிவாங்கி விடுவேன். வல்லத்தழையன் தானாகவே விலகி விடுவான். இப்படியெல்லாம் நடக்காமல் போனால் அதற்காக விட்டுவிட மாட்டோம். ஒற்றுமை என்பதை சற்றும் இல்லாத தமிழர்களை தனித்தனியே பிரித்து வைக்க என்னால் முடியும். 2 ஆடுகளை முட்ட வைத்து அவற்றிலிருந்து வழியும் ரத்தத்தை சுவைத்து குடிக்க முடியும். கர்னல், நீங்கள் ரத்தத்தை குடிக்க வேண்டாம். நீங்கள் தங்களின் மதுபானங்களையே குடியுங்கள். மிஸ்டர் வெள்ளையர், உமக்கு நகைச்சுவை உணர்வு மிகவும் அதிகம். எந்த கடுமையான பேச்சையும் இனிமையானதாக மாற்றிவிட உம்மால் முடியும். நீரும் எங்களோடு வந்து மது அழுந்தினால் சிறிது நேரம் எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். உமக்கு அந்த பாக்கியம் இல்லை. அப்படி ஒரு பாக்கியமே எனக்கு வேண்டாம். அதற்காகவே உங்களை தேடி ஜமீன்தார் ஜம்புலிங்கம் வருகிறார். அவருக்கு கொடுங்கள். உமக்கே மிச்சமில்லாதபடி செய்து விடுவார். நான் வருகிறேன். ஓகே, உம்மிடம் பேசியதால் என் மனதில் இருந்த பாரம் சற்று இறங்கியது போல் இருக்கிறது. சென்று வாரும். குட் நைட் மிஸ்டர் கர்னல். குட் நைட். குட் நைட். துரை, இந்த வெள்ளை ஐயரிடம் பேசியதில் மனபாரம் தீர்ந்தது என்று சொன்னீர்களே, அது எப்படி தீரும்? அதெல்லாம் உனக்கு புரியாது ஜம்புலிங்கம். குடிக்கத்தானே வந்தாய். ஓ, குடி. துரை, நான் அதற்காக வரவில்லை. வேற என்ன? உங்களுக்காக ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வைத்துக் கொண்டு அதை பார்ப்பதற்காக உங்களை அழைத்து போக வந்தேன். ஜம்புலிங்கம், நான் எதுவும் சொல்லக்கூடாது. ஏற்கனவே இப்படி ஓரிரு முறை என் அழைப்பை நிராகரித்து விட்டீர்கள். இந்த முறை தங்களை அழைத்து வருகிறேன் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். யாருக்கு, எதற்காக வாக்கு கொடுத்தாய்? அதை தாங்கள் அங்க வந்து பார்த்துக் கொள்ளுங்களேன். வாருங்கள். சரி, உனக்காக வருகிறேன். ஆனால் ஒன்று. என்ன துரை? எனக்கு பிடிக்காவிட்டால் எழுந்து வந்து விடுவேன். அது எப்படி பிடிக்காமல் போய்விடும்? அங்கு வந்து பாருங்கள், அதன் பிறகு அசைய மாட்டீர்கள். வாருங்கள்.